நீங்க 4 பேர் நாங்க 4 பேர். ஆட்ட ரூல்ஸ் எல்லாம் தெரியுதான்றா? தெரியும்டா. பாட்டு ஆரம்பிக்கலாமாடா? ஆரம்பிக்கலாம்டா. ஆட்டத்துக்கு நாங்க வரலாமா? என்ன கண்ணு கூசுது? கண்ணாடி எங்கடா? ஜி கண்ணாடி என்னது? கேப்ல கழட்டி போடுறது. பசங்க அங்க இருக்கிறாங்க, நாம எங்க போறோம்? ஓ பசங்க அங்க இருக்கிறாங்களா? என்ட்ரி போட்டாவே கொஞ்சம் ஓவரா ஆக்டிங் பண்ணிருக்கேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆட்டத்துக்கு நாங்க வரலாமா? ஆட்ட ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா? மொத்தம் 3 ரவுண்டு. ரவுண்டுக்கு 2 நிமிஷம். 3 ரவுண்டுக்கு 6 நிமிஷம். அதிகமா அடி வாங்குறவங்க ரன்னரு, கம்மி அடி வாங்குறவங்க வின்னரு. இதான ரூல்ஸு? ஆமா, இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ரூல்ஸ்ல எங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற மாதிரி கரைச்சி குடிச்சு வச்சிருப்போம். மச்சான் கேம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்றதுக்கு தானே வந்திருக்கோம். அவ்வளோதான். காய்ஸ் வாங்க பிளானுக்கு. மச்சான் ஏதோ பிளான்லாம் பண்ணுவாங்க போலடா. மாஸ்டர் பிளான் போடுவாங்க போல. டேய் பாக்கறதுக்கு வெட்டி பசங்களா இருக்கிறாங்கடா. டேய் வெட்டி வச்சுக்கலாமாடா? அவங்க ஜெயிச்சா நம்மளுக்கு வாங்கி தர சொல்லிடலாம்டா. நாம ஜெயிச்சா அவங்களுக்கு வாங்கி தர சொல்லிடலாம். உங்களுக்கெல்லாம் ஓகே தானே? ஓகேடா. சரி ஓகே தானே? ஓகேடா ஓகேடா. ஏய் யாரா அவனுங்க? ஒரு பெட். நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நாங்க சொல்றதை நீங்க வாங்கி தரோம். நாங்க தோத்துட்டோம்னா நீங்க சொல்றதை நாங்க வாங்கி தரோம். டீல் ஓகேவா? டபுள் ஓகே. டேய் நம்ம 2 பேரு, அவனுங்க 6 பேரு. மச்சான் பால் ஏர்ல பறக்கும் போது நம்ம ஏர்ல ஓடிடணும்டா. காத்துல எப்படி ஓடுவேன்? இப்படிதான். செருப்பு வேற டைட்டா இருக்குது. ஏன் மச்சான் சைஸ் கம்மியா எடுத்துட்டியா? இரு அதையும் பாத்துடலாம். டேய் மச்சான் பால்ரா. ஏய் கேம் ஆரம்பிக்கலாமா? மச்சான் எல்லாம் ஓகேடா. அந்த குண்டு கடையை மட்டும் பாத்துக்கோ. அடிச்சா 5 பைசாக்கு ஆகாம போயிடும். அதான் மச்சான் எனக்கே பயமா இருக்கு. டேய் வெளியே கட்டாத, கெத்து கெத்து. அடுவாமா? கேம் ஸ்டார்ட். எல்லாரும் கோழி பிடிக்கிற மாதிரியே நிக்கிறானுங்களே. கேம் ஆரம்பிக்கலாமா? சுரா சுரா என்ன சுரா? ஆலக்கண்டா அடி சுரா. ஒளிஞ்சா ஓடி அடி. ஒளிஞ்சா ஓடி அடி. ஒளிஞ்சா ஓடி அடி. ஒளிஞ்சா ஓடி அடி. மறுபடியும் இதுவே சொன்னீங்கன்னா கல்லால அடிப்பேன். சரி விடு, கேம் ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்டில் கொடுக்காம ஃபர்ஸ்ட் அந்த காளியை அட்டாக் பண்றா. இந்த காளியா எங்கடா? போடு. டக்கு டக்கு காளியா, டக்கு டக்கு காளியா, காளியா. ஐயோ கோவப்பட்டாங்க.
ஐயோ கேட்டு போட்டானுங்களே. என்ன அடிக்க போறீங்களா? இல்ல உனக்கு அன்னதானம் போடுறாங்க, சீக்கிரம் அங்கிருந்து ஓடுறா. ஐயோ தோத்துட்டுமேடா. என்கிட்ட 100 ரூபா தான்டா இருக்கு. அவங்க 1000 ரூபாய்க்கு மேல கேட்பாங்களேடா. என்னடா பண்றது, பயமா இருக்குடா. அப்புறம் தம்பிகளா கேட்கட்டுமா? என்னடா வேணும்? என்ன கேட்பானுங்களோ? கேட்கட்டுமா? ப்ளீஸ் டேக் இட். ஐயோ லிஸ்ட் வச்சிருக்கானுங்களே. என்னது 2 லாலிபப்பா? ஆமா லாலிபப் தான் வேணும். மறக்காம அந்த லாலிபப் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சில புள்ளே எட்டாமட்டு மாட்டாங்க. அடுத்த வந்துச்சு டான்ஸ் செட்டிங்கு. என்னடா ஆட்டம் அதிகமா இருக்கு, என்ன காரணம்? என் ஆளு எனக்கு ஓகே சொல்லிட்டா, அதான் காரணம். என்னது? ஒண்ணுலப்பா, சும்மாதாப்பா. வாட்ச் பாத்தியா? அங்கேதான் கிடக்கும் பாரு. அவசரத்துல ஒண்ணும் கிடைக்காம இருக்கடா போய் தேடுறது. ஓ ஆரம்பிச்சுக்கான்ல, ஆமா அவன் காடு வித்தாங்களாமா, லேண்ட் போறாங்களாமா, யாரும் கூப்பிட்டுக்கிறான், பாத்துக்கிற சரியா? என்னது காடு வித்துட்டாங்களா? காட்டை எப்ப வித்தாங்களாமா? நேத்தப்பா வித்துக்கிறாங்க. அப்பா அந்த இருக்கிற 200 மரத்தை என்ன பண்றாங்களாமா? மரத்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இருக்க மரத்தை வெட்டுறதுதான். இருக்கிற மரத்தையெல்லாம் வெட்டிட்டீங்கன்னா நாளைக்கு தண்ணிக்கு எங்கிட்ட போவீங்க? மழை எப்படி வரும்? காட்டுக்குள்ள இருக்கிற யானை புலிசிங்க மரம் நம்ம ஊருக்குள்ள தாண்டா வரும். இதெல்லாம் உனக்கு புரியாதா? இரு, நம்ம காடு வைக்க வேணாம்னு சொல்லிட்டு வரேன். இருப்பா, அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அதனால காடு வைக்கிறாங்க. நீ எதுக்கு போற? இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீ அமைதியா இரு. நான் சொல்றது நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறேன். அவன் எங்கிட்ட கேட்க போறேன். மரத்தையெல்லாம் வெட்டாதீங்கடா, மரம் ரொம்ப முக்கியம்டா. வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா வளர்த்தாகும்டா, இல்லைன்னா எதிர்காலத்துல தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்படியே புராணம் பேசிட்டு நான் கிளம்புறேன் போ. உங்களால திருத்தவே முடியாது டே. அட போறத போற, இந்த குப்பையை கொண்டு போய் குப்பை தொழில் போட்டு போ. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ இவனா திட்டுவானதை பார்த்துருப்பானோ, சமாளிப்போம் மச்சான். என்ன மச்சான் வீட்டுல ஒரே சத்தமா இருந்துச்சு? அதுவா மச்சான், மார்னிங்கன்னா நானே அப்பா கிரிக்கெட் ஆடுவோம். இன்னைக்கு அவர் பேட்டிங்கு, நான் பவுலிங்கு. அதான் மச்சான் கேட்ச் பிடிச்சிட்டு இருந்தேன். பச்சையே நடிக்காத, ரொப்பா சத்தம் சத்திகந்தோ கேக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே. என்னாச்சு ஒழுங்கா சொல்லு. அது ஏன் மச்சா கேட்குறேன்? மரவை மதனவைன்னு எதுவும் சொல்லிட்டு இருக்காரு. மார்னிங்கே சண்டையாச்சு மச்சான். கையில என்ன குப்பை? இதுவா குப்பையை குப்பை தொழில போட சொன்னாரு மச்சான். வா மச்சான் போட்டு வந்துடும். நீ போய் குப்பையை போட்டு வா. என் ஆளு குமுதா வேற என்ன கூப்பிட்டா, நான் போய் பாட்டு வந்துடுறேன். டே அழகா, என் ஆள் எப்பவுமே அழகுதான் மச்சான், எனக்கு தெரியும்டா. சரி வாழ சொல்ல, உன் பேரை சொன்னேன் மச்சான். கலக்கிறியாடா? போ மச்சான், அவன் நேத்தானே ப்ரப்போஸ் பண்ணான். இதுக்கு தான் நான் யார்ட்டையும் சொல்றது இல்லை. எப்படி மச்சி உசார் பண்ண? நான்லாம் சின்ன வயசுல ஸ்மார்ட்னு உனக்கு தெரியுதா மச்சான்? மச்சான் சவுண்டு கேட்குது, ஆளக்கான. என்னடா சத்தம்? மச்சான் நம்மளே தான் சொல்றாப்ல. தெரியுது, பட் வண்டி கண்ணுக்கு தெரியலையா மச்சி? ஜி புது வண்டியா ஜி? அதான் ஜி வண்டி பளபளன்னு இருக்குது. ஜி எங்க ஜி போறீங்க? ஜி அண்ணா வர அண்ணி பார்க்க போறேனம்மா, அவனுக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிருக்கீங்களா ஜி? புது வண்டி மச்சி, ஏறி உட்காந்துக்கோ. ஜி பெட்ரோல்ல போட்டிங்களா ஜி? போலாமா ஜி? இருங்க ஜி, ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்க. சரி மச்சான் போயிட்டு வரேன்டா. பார்த்து போ மச்சி, வேகத்தெல்லாம் அதிகமா இருக்குது. சரி ரைட்டு.
யாரா அது? சூர்யா மறைக்கிறான். சூர்யா டே, நீ ஏன்டா குப்பை பண்ணிட்டு இருக்கிற? டேய், இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் போய் குப்பை பொறுக்கிட்டு இருக்கிற? மச்சான் எங்கள் அப்பா இந்த வேலை செய்கிறாருன்னு உனக்கு தெரியுமா மச்சான்? ஆமா மச்சான் தெரியும்டா. நீ எதுக்குடா இந்த வேலை செய்யற? மச்சான் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைடா, வேலைக்கு போக வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. மச்சான் எங்கள் அப்பாவுக்கு இன்னைக்கு இங்கே தான்டா வேலை. அதான் மச்சான் எங்கள் அப்பா வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு ஈஸியாக இருக்க முடியல. அது மட்டும் இல்லை மச்சான், எங்கள் அப்பா கஷ்டப்படுறத நிறைய டைம் நான் நேர்லேயே பார்த்துக்கிறேன் மச்சான். நிறைய பேர் குப்பையை எட்டுறாங்க மச்சான், நான் குப்பை தொட்டில் போடாமல் கீழே போட்டுறாங்க மச்சான். மச்சான் குப்பை அங்கேயும் போகிறனால தான் எங்கள் அப்பா அம்மா இருக்க துப்புரவு பணியாளர் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க மச்சான். ஒழுங்காக குப்பையை குப்பை தொட்டில் போட்டாங்கன்னா எந்த துப்புரவு பணியாளரும் கஷ்டப்பட மாட்டாங்க மச்சான். ஆனால் இது யாருக்குமே புரியாது மச்சான். மச்சான் குப்பைன்றது கேவலம் நினைக்காது மச்சான், இந்த நாட்டையே சுத்தம் பண்ணுறது அவங்க தான். சரி மச்சான், எனக்கு வேலை இருக்குது, எங்கள் அப்பாவுக்குள்ள எல்லாம் சுத்தம் பண்ணணும், போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டு தான். குப்பை தொட்டி இருந்து எல்லாரும் குப்பை கீழே தானே போடுறாங்க.